நம்ம இன்ஸ்டியூட்ல நிறைய சிசிஎன்ஏ பேட்சஸ் வந்து முடிஞ்சிருக்கு. அந்த சிசிஎன்ஏ பேட்சஸ் முடிய சொல்ல பசங்களுக்கு ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் பண்ண முடியல. பிகாஸ் ஆஃப் கிளாஸஸ் பிஸியாக இருக்கு, நெக்ஸ்ட் பேட்ச் போடுறோம், அப்படி நிறைய பேட்சஸ் மூவ் ஆயிடுச்சு. மேபி இப்போ கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சிருக்கு. இதுல ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ண போறோம். பட் எதுவுமே விஎம்ஸ் கிடையாது, எல்லாமே ரியல் டிவைசஸ் யூஸ் பண்ண போறோம். நான் கீழே அக்சஸ் லேயர்ல 4 ஸ்விட்ச் எடுத்திருக்கேன். 4மே சிஸ்கோ 3560 மாடல் நம்பர் ஸ்விட்ச் எடுக்க போறோம். அதுக்கு அடுத்தது இந்த அக்சஸ் லேயர் இருக்க ஸ்விட்ச் எல்லாமே டைரக்டா போயிட்டு ஒரு கோர் ஸ்விட்ச்ல கனெக்ட் பண்ண போறோம். 3750 எக்ஸ் சீரிஸ். தென் அக்சஸ் லேயர்ல ஸ்விட்ச் 1ல VLAN 10 VLAN 20 பிசி, ஸ்விட்ச் 2ல VLAN 30 VLAN 40, ஸ்விட்ச் 3ல VLAN 10 பிசி, ஸ்விட்ச் 4ல VLAN 20 பிளஸ் அடிஷனலா ஸ்விட்ச் 3ல இருந்து ஒரு கேபிள் போயிட்டு ஒரு டிபி லிங்க் வயர்லெஸ் ரவுட்டர்ல கனெக்ட் பண்ண போறோம். அதுல வந்து எங்க ஸ்டூடெண்ட்ஸோட மொபைல் போனை இந்த நெட்வொர்க்குள்ள ஆட் பண்ண போறோம் இந்த ப்ராஜெக்ட். அதுக்கப்புறமா இந்த கோர் ஸ்விட்ச்ல இருந்து நான் ஏற்கனவே லேப்ல சிஸ்கோ 1841 ரவுட்டர் வச்சிருக்கேன். இந்த சிஸ்கோ 1841 ரவுட்டர்ல ஒரு அப்லிங்க் கொடுத்து, தென் உங்க எல்லாருக்கும் தெரியும், ஐ திங்க் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டியூட்ல பசங்க பிராக்டிஸ் பண்றதுக்குன்னு தனியா ஆட்வேல இருந்து டெடிகேட்டடா லிங்க் வாங்கி கொடுத்துருக்கேன் வித் ஸ்டாட்டிக் ஐபியோட. அப்ப நமக்கு ஏற்கனவே ஸ்டாட்டிக் பப்ளிக் ஐபி இன்ஸ்டியூட்டுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்காக இருக்கு. இப்போ இதோட அஜெண்டா என்னன்னா, என் பசங்க VLAN கான்ஃபிகரேஷன் பண்ணணும், தென் ட்ரங்க் கான்ஃபிகரேஷன் பண்ணணும் வித் ப்ராப்பர் டேகிங் ப்ரோட்டோகால், தென் கோர் ஸ்விட்ச்ல இன்டர் VLAN கம்யூனிகேஷன் பண்ணணும், ஒரு VLANக்கும் இன்னொரு VLANக்கும் வைஃபை ரவுட்டர் லாகின் பண்ணி SSID கிரியேட் பண்ணி DHCP கான்ஃபிகரேஷன் போட்டு கிளைண்ட்டுக்கு ஐபி புஷ் பண்ணணும். தென் அதுக்கப்புறமா கோர் ஸ்விட்ச்ல இருந்து ஒரு டிஃபால்ட் ரூட் போட்டு சிஸ்கோ எட்ஜ் ரவுட்டருக்கு அனுப்பணும். அந்த ரவுட்டர்ல டைனமிக் ஓவர்லோட் நேட் போட்டு டிராபிக் வந்து ஹேட்வே இன்டர்நெட் கனெக்ஷன் போடும். அப்போ அந்த ஒர்க் ஷாப் முடிய சொல்ல என் கிளைண்ட் பிசில இருந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கிடைக்கணும். இப்போ இங்க இருக்க எல்லா டிவைஸையும் மேனேஜ் பண்றதுக்கு தனித்தனி கன்சோல் கேபிள் போட போறது இல்ல. நம்ம லேப்ல டேர்ம் சர்வர், இதை பத்தி நான் கோர்ஸ்ல காமிச்சிருக்க மாட்டோம், நான் லேப்ல காமிச்சிருப்பேன். சிஸ்கோ 1841 டெர்மினல் ரவுட்டர். இந்த ஒரு ரவுட்டர்ல இருந்து மொத்தம் நிறைய கன்சோல் கேபிள் ஒரு டிவைஸ்க்கு போக போகுது. நாங்க தனித்தனி கன்சோல் கேபிள் போட போறது இல்ல. இதுதான் மேனேஜ்மெண்ட் பிசி. இந்த மேனேஜ்மெண்ட் பிசில இருந்து தான் இது எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ண போறோம். சிசிஎன்ஏல எல்லா டாபிக்ஸையும் நாங்க தனித்தனியா காமிச்சிட்டோம், முடிஞ்சிருச்சு. இப்போ இதோட எண்டு எதுலன்னா ரியல் டிவைஸ், நாட் ஆன் விஎம், ரியல் டிவைஸ். இந்த ஃபுல் ப்ராஜெக்ட ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண போறாங்க, நாங்க பண்ண போறது இல்லை. நாங்க ஏற்கனவே இதெல்லாம் பண்ணிட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் பண்றதுக்கு மேபி இட் வில் டேக்ஸ் 4 to 6 hours ஆகும். என் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நான் டேட் அனௌன்ஸ் பண்றோம். டேட் அனௌன்ஸ் பண்ண சொல்ல வந்தீங்க அப்படின்னா இதோட ரியல் கான்ஃபிகரேஷன் நீங்க பண்ண போறீங்க, நாங்க பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் நாங்க டிவைஸ் கொடுத்துட்டு சப்போர்ட் மட்டும் பண்ண போறோம்.